அண்ணா இங்கே வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம். ஆதிரி வயல், இந்த டைம்ல வந்து நாம இவங்களை டிஸ்டர்ப் பண்றோம்னு இவங்க நினைக்க மாட்டாங்களா? வேற வழி இல்ல, என்ன பண்ண முடியும்? இப்போ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம வீட்டு பொண்ணுங்க நமக்கு கிடைக்க மாட்டாங்க. ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. வா நம்ம பாத்துக்கலாம். அம்மா அம்மா இருமா, யாரு நீங்க ரெண்டு பேரும் இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? சார் தப்பா எடுத்துக்காதீங்க, ஏன் தங்கச்சியும் இவங்க ஹஸ்பண்டோட தங்கச்சியும் காணும் சார். அதான் கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி மேடம் கிட்ட பேசலான்னு வந்திருக்கோம். அம்மா, பொண்ணுங்களை காணும்னா பக்கத்துல இருக்க ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. மேடத்தை பார்க்கணும்னா காலையில கமிஷனர் ஆபீஸ் போய் பாருங்க. சார் ப்ளீஸ், மேடம் எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஏதாச்சும் உதவினா எந்த டைம் ஆனாலும் தயங்காம உதவி கேளுங்கன்னு எங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. சார் நான் YRK ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற நர்ஸ். கையல்னு சொல்லுங்க சார், அவங்களுக்கு தெரியும். ப்ளீஸ் சார். அப்படிங்களா? சார் ப்ளீஸ் சார், நேரம் ஆக ஆக எங்களுக்கு பயம் அதிகமாகுது சார். கொஞ்சம் சீக்கிரம் போய் பேசுங்களேன் ப்ளீஸ் சார். சரிம்மா, இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் மேடத்திட்ட சொல்றேன். என்ன கையல், இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. மேடம், இந்த டைம்ல உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு நான் முதல்ல சாரி கேட்டுக்கிறேன். இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. நான் இப்படி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க கையல். காணாம போன அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ஏதாவது லவ் கிவ்னு? ஐயோ மேடம், அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல மேடம். ஆமா மேடம், வாழ்க்கையில பெருசா ஜெயிக்கணும்னு நினைச்சு அதுக்கான முயற்சி எடுக்கிற பொண்ணுங்க தான் அவங்க. உங்க ரெண்டு ஃபேமிலில யாராவது எதிரிங்க இருக்காங்களா? எதிரிங்கன்னு உங்களுக்கு வேற யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? மேடம், அப்படி யாரும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. அப்படி இருந்தாலும் அது யாருன்னு எங்களால கெஸ் பண்ணவும் முடியல மேடம். ரெசார்ட்ல தான் மேடம் இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அவங்கள காணோம். என் தங்கச்சி இப்படி காணாம போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவங்களும் கோவில் பரிகாரத்துக்காக தான் வந்திருக்காங்க. வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு மேடம். இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ரெண்டு குடும்பத்தோட மானமே போயிடும். ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுங்க மேடம். நான் இமீடியட்டா என்னோட டீம் அனுப்பி யாருக்கும் வெளியே தெரியாத மாதிரி இதை விசாரிக்க சொல்றேன். கண்டிப்பா விடியறதுக்குள்ள அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இதுல உங்க குடும்பமானமும் அடங்கி இருக்குன்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. வயசு பொண்ணுங்க நைட் டைம்ல இப்படி காணாம போனா இந்த உலகம் எப்படியெல்லாம் பேசும், என்னவா சித்தரிக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்களை மாதிரி எனக்கும் இதுல அக்கறை இருக்கு. ஏன்னா நானும் ஒரு பொம்பளை பொண்ணுக்கு தாயா இருக்கேன். சரி, நீங்க அவங்களோட போன் நம்பர் எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஆதிரி, நீ எனக்கு அனுப்பு. அனுப்பிச்சிட்டியா? மேடம், ரெண்டும் அனுப்பிட்டேன். சரி, நீங்க தைரியமா இருங்க. நான் உடனே என் டீமுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன். தைரியமா போயிட்டு வாங்க, கவலைப்படாம போயிட்டு வாங்க. தலுங்க தலுங்க ப்ரோ, இந்த டெட் பாடியை வச்சு மல்லு கட்டுனதெல்லாம் போதும். இப்ப இங்க ஆளுங்க யாருமே இல்ல. இதான் நல்ல சான்ஸ். அண்ணாச்சி அப்படியே உருட்டி தள்ளி விட்டுருவோம். என்ன? ஓகே ப்ரோ, தள்ளி விட்டுருங்க. ஐயோ, நான்லாம் மாட்டேன். அண்ணாச்சி கொலை பண்ணது நீங்க தானே. நீங்களே உங்க கையால ஒரு தள்ளி விடுங்க. நாளைக்கு இவர் பேயா வந்து பயமுறுத்தினாலும் உங்களை பயமுறுத்தட்டும். சும்மா முறைக்காதீங்க ப்ரோ, டைம் ஆயிட்டு இருக்கு. மீனாட்சி மேடம் வந்துட போறாங்க, தள்ளி விடுங்க. என்ன ப்ரோ? அது அண்ணாச்சிக்கு இப்படி ஒரு நிலைமை வரும், அதுவும் என் கையால பண்ண வேண்டியது வரும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததே இல்லை ப்ரோ. மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ப்ரோ. ப்ரோ, பேசாம குற்றத்தை ஒத்துக்கிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டுமா ப்ரோ? அடடா, உங்களுக்கு திடீர்னு ஏன் அப்படி விபரீதமெல்லாம் தோணுது? இங்க பாருங்க, இப்ப நீங்க குற்றத்தை ஒத்துக்கிட்டு போலீஸ்ல போய் சரணடைஞ்சா மட்டும் அண்ணாச்சி உயிர் பொழைச்சா எந்திரிச்சிருவாரா? இல்ல அப்படின்னா சொல்லுங்க பாப்போம். இப்பவே நான் போலீஸ்க்கு போன் பண்றேன். என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, நீங்க ஒன்னும் திட்டம் போட்டு இவரை கொல்லலையே. விதிவசத்தால எல்லாம் நடந்து போச்சு. மனசார பண்ணாத தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிக்கணுமா? இங்க பாருங்க, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது நமக்கு மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்துக்கும் எவ்வளவு பெரிய வலியையும் வேதனையும் கொடுக்கும்னு
அனுபவத்துல உணர்ந்தவன்னா அது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் வர வேணாம் ப்ரோ. இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. அவசரப்பட்டு முடிவெடுத்து நீங்களும் கஷ்டப்பட்டு உங்க குடும்பத்தையும் சேர்த்து கஷ்டப்படுத்தாதீங்க. உங்களே நம்பி இருக்கிற கைல் சிஸ்டரை கொஞ்சம் நினைச்சு பாருங்க ப்ரோ. அதை நினைச்சுதானா இவ்வளோ நேரமா அண்ணாச்சி இறந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சு உங்க கூடவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் தப்புன்னு தோணுது. ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு ப்ரோ. இதுல எதுக்கு குற்ற உணர்ச்சி ப்ரோ? நீங்க அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நாம அண்ணாச்சி இறந்ததை யாருக்கிட்டையும் சொல்லாம மறைச்சதும் தப்பு இல்ல. இப்ப இவரை இங்க இருந்து தள்ளி விட்டு நமக்கும் அண்ணாச்சியோட சாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல போறதும் தப்பு இல்ல. சூழ்நிலையால நடக்கிறதா இது எல்லாமே. அட எல்லாம் சரிதான் ப்ரோ. ம் 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 சரி, ஓகே. அண்ணாச்சி என்ன மன்னிச்சிருங்க அண்ணாச்சி. என்னையும் தான் அண்ணாச்சி. போங்க bro. ஏய், ஏய். Bro, what the? கையில சிக்கினீங்க, அவ்வளவுதான். ச்சே. ச்சே. யார் அவனுங்க? நீதான் ப்ரோ சொல்லணும். யார் நானா? அவங்க? எனக்கு தெரியாது. எஸ்கேப் ஆயிட்டானுங்க. தெரியல பிரதர். மூஞ்ச பார்க்கலான்னு பார்த்தா தப்பிச்சு போயிட்டானுங்களே. சரி விடுங்க, நாம அண்ணாச்சி விஷயத்தை கவனிப்போம். சரி சரி வாங்க. ஐயோ, அண்ணாச்சி இங்க காணோம். ஆ, அண்ணாச்சி. ஐயோ ஐயோ, எங்க ப்ரோ? எங்க காணோம்? பிரதர், அண்ணாச்சி. ஐயோ, அண்ணாச்சி. அண்ணாச்சி. ப்ரோ 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 இருங்க இருங்க. என்ன ப்ரோ? ஏன் ப்ரோ, நம்ம என்ன பண்ணணும்னு நினைச்சோமோ அது தானாவே நடந்துருச்சுல. நீங்க வாங்க, மீனாட்சி மேடத்துக்கிட்ட போய் அண்ணாச்சி கீழே விழுந்துட்டாருன்னு சொல்லுவோம். வாங்க. அட வாங்க ப்ரோ. அண்ணாச்சி